நீட் தேர்வு குறித்து ஏப்ரல் 9ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இது குறித்து நம்மோடு பகிர்ந்து கொள்ள பாஜக மூத்த நிர்வாகி மற்றும் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இணைப்பில் இருக்கிறாங்க. வணக்கம் மேம். வணக்கம். வருகிற ஏப்ரல் 9ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்படும் அப்படின்னு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிச்சிருக்காங்க. இது குறித்து உங்களோட கருத்து என்ன மேம்? எதுக்காக? நீட் குறித்து மேம். நீட் குறித்தா? இல்ல இது நான் மிகவும் வெட்கப்படுகிறேன். ஒரு முதலமைச்சர், அது ஒரு உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு, அதை நம்மால் மாநில அரசு முதலமைச்சராக வந்தால் கையெழுத்திட்டு நீக்க முடியாது என்று தெரியாமல் ஒரு முதலமைச்சர் இன்று தேர்தலை சந்தித்தார் என்பது நமக்கெல்லாம் ஒரு தலைகுனியக்கூடிய ஒரு நிகழ்வு. ஒரு முதலமைச்சருக்கு தெரியாதா? ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டா விடியலை தருகிறேன் என்று சொன்னவருக்கு தெரியாதா இது கையெழுத்து? தமிழக மக்கள் இது முதலில் கேள்வி கேட்க வேண்டும். இது நான் கட்சி சார்பற்று இயக்கங்கள் சார்பற்று கேள்வி கேட்கணும். ஏன் இப்படி ஏமாத்துனீங்கன்னு. டாஸ்மாக்னாலும் நாங்க மூட்டுவோன்னு ஏமாத்துவாங்க, அதுக்கப்புறம் சட்டமன்றத்துல அவங்க தீர்மானம் நிறைவேற்றுவாங்க. நீட்டை எடுக்க முடியாதுன்னு தெரியும், அதுக்கப்புறம் வேணுனே 1 கோடி கையெழுத்துன்னு ஏமாத்தினாங்க. அப்ப என்ன முகாந்திரத்துல அவங்க எதிர்கட்சியில எல்லாத்தையும் கூப்பிட்டு சர்வ கட்சி கூட்டம் நடத்துறாங்க? வெட்கமா இல்ல? இது ரொம்ப தவறான ஒரு நடவடிக்கை. தமிழக மக்களை எப்படி வேணாலும் ஏமாத்தலாம். சட்டமன்றத்தை முதலில் அவர் அவமதிக்கிறார்னு நான் சொல்றேன். மிக வேதனையான ஒன்று. அதே மாதிரி நீட் தேர்வினால எவ்வளவு நல்லது நடந்திருக்கிறது என்பதை எல்லா மாநிலங்களும் ஒத்துக்கொள்ளும் பொழுது வேண்டும் என்றே இவர்கள் தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்று சொந்த தனது நிர்வாகிகள் மருத்துவக் கல்லூரிகள் வைத்திருக்கிறார் என்ற ஒற்றை காரணத்திற்காக இதை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் சகோதரி அனிதாவுக்கு கூட இவர்கள் நடத்தும் ஒரு கல்லூரியில் அவர்கள் நிச்சயமாக ஏதாவது ஏற்பாடு செய்திருக்கலாம். இவங்க உயிர்கள் போக வேண்டும், அதை வைத்து இவர்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்று கொடூரமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மிக மிக கவலை அளிக்கக்கூடிய ஒன்று. யார் வேண்டுமானாலும் எங்களை கேள்வி கேட்க முடியாது. பத்திரிகை சகோதரியா அவங்களை கேள்வி கேட்க மறுக்கிறீங்க? கேட்கலுங்க. நீங்க கையெழுத்து போடுவேன்னு சொன்னீங்களா, இப்ப கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்றீங்க. எந்த முகாந்திரத்தை வச்சு முதல் கையெழுத்து நாங்க போடுவோம் நீங்க சொன்னீங்க? கேளுங்க. எல்லாம் எதிர்கட்சியை மட்டும் கேள்வி கேட்டுட்டு இருக்காதுங்க. நன்றி மேம். உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி மேம்.